ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஆர்டியில் வந்து 3 ஸ்கீம் இருக்கா. ஸோ இப்போ வந்து 3 ஸ்கீம் இருக்குது. அந்த 3 ஸ்கீமுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து நான் டிஸ்பிளேல லிங்க் கொடுக்குறேன், இல்லை எனக்கு எண்டு ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். அதில் வந்தீங்க அப்படின்னா நியூ கோல்டன் 11 இருக்குது, நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி இருக்குது, அப்புறம் கோல்டன் ஒன்று இருந்துச்சா, இந்த ரெண்டுமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுக்கு இந்த கோல்டன் ஒன்று இருக்குல்ல, ஸோ இதுக்கு மட்டும்தான் இப்போ வந்து புதுசாக வந்து ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். இது 3க்குமே வந்து இப்படி சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும். இதில் மட்டும் தான் சின்னதாக வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இதில் தான் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னு ஆல்டர்னேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து 50,000 இருக்கா. ஸோ இதில் 25,000 வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து அமௌண்ட்டாக தான் இது பண்ண முடியும். ஸோ அமௌண்ட்டாக தான் பண்ண முடியும். அது இல்லாமல் இப்போ நியூவாக வந்திருக்க வந்து நம்ம வெயிட்டும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அமௌண்ட் வேணுன்னா அமௌண்ட்டாக வச்சுக்கலாம், இல்லை வெயிட் வேணுன்னா வெயிட் வச்சுக்கலாம். ஸோ அது என்னென்னு பார்க்குறேன். பாதியோட டிஸ்கவுண்ட் பண்ணால் அதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் பாருங்கள். சரி வாங்க இப்போ இந்த வீடியோ வந்து பார்ப்போம். அப்புறம் இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது, வந்து கிராம் பேஸில் வாங்குறது நல்லதா இல்லை வெயிட் பேஸில் வாங்குறது நல்லதான்னு சொல்லிட்டு நான் ஒரு கால்குலேட் காட்டுறேன். ஸோ அந்த கால்குலேட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு வந்து கிஃப்ட்டும் வந்து இருக்குது. ஸோ வந்து கிஃப்ட் வந்து கிடையாது, இப்போ வந்து கிஃப்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட்டுமே வந்து நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதுவும் வந்துமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 1 டைம் அட்வான்ஸ் தான். ஸோ ஒரு டைம் பே பண்ணுறது தான். இதில் வந்து 2 டைப்பாக நமக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து வேல்யூ பேஸ்டு அப்படின்னா நோ வேஸ்டேஜி அப் டு 80% வந்து எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது அப்படி சொல்கிறாங்க. வேல்யூவாக இருந்துச்சுன்னா, அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா, நம்ம அமௌண்ட்டில் பண்ணும்போது நம்ம வந்து வேஸ்டேஜே இல்லாமல் எந்த நகை வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதே நீங்கள் வெயிட் பேஸாக பண்ணுறீங்க அப்படின்னா 50% வந்து டிஸ்கவுண்ட்டு, வேஸ்டேஜ் 18% கீழே இருக்குல்ல. ஸோ அந்த நகை எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் 50% வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும். மீதி வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ 18%க்குள்ளே நீங்கள் பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா 9% வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி 9% வந்து அவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இது. இதில் மினிமம் வந்து 25,000 10 lakhs வரைக்கும் நம்ம பண்ணலாம். அதில் வந்து மினிமமே வந்து 50,000 வந்து இருந்துச்சு பழைய ஸ்கீமு. இப்போ நீங்கள் கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா வேஸ்டேஜில் வந்து 18% உள்ளது எதுவுமே வந்து 50% நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ இதே வந்து நீங்கள் டைமண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா வேஸ்டேஜில் வந்து 10% வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். 25% வந்து மேக்கிங் சார்ஜில் வந்து கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் சில்வர் ஆர்டிக்கல் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து சில்வர் ஆர்டிக்கல் 50% வந்து வேஸ்டேஜ், அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜ்லேயும் வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சில்வர், கோல்டு, அப்புறம் டைமண்டு, பிளாட்டினம், ஸோ இது மாதிரி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ கம்மி பண்ணுறாங்க, நம்ம டிஸ்கவுண்ட் எவ்வளோ கட்டுறோம், அதுக்கப்புறமேட்டுக்கு மேக்கிங் சார்ஜ் எவ்வளோ கம்மி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கார்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து இதை பார்த்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பெனிஃபிட் எல்லாமே வந்து தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா பிரான்ச் எல்லாத்துக்குமே வந்து இது ஈக்குவல் தான். ஸோ இதே பெனிஃபிட் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து சொல்லியிருந்தோம்ல, இதில் வெயிட்டாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து கிராமாகவும் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ நீங்கள் வெயிட்டாக பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து 50% வந்து இது பண்ணணும். 18%க்குள்ள இது எல்லாத்துக்குமே வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம 50% வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும். இதே வந்து நீங்கள் வேல்யூவில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ், 18%க்குள்ளக்கு எதுக்குமே வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து கட்ட வேண்டாம். டைமண்டும் அதே மாதிரி தான். ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து நீங்கள் 25% டிஸ்கவுண்ட் உண்டு. பெர் கேரட்டுக்கு வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்கட் டைமண்ட், பிளாட்டினம், சில்வர் ஆர்டிகல், ஸோ எல்லாத்துக்குமே இதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேல்யூவில் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பேஸில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப்லெட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிளியராக. இதில் வந்து ஓல்டு கோல்டு இல்லைனா வந்து கோல்டு செயின் இந்த மாதிரி காயின் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர், டைமண்ட், பிளாட்டினம் அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கேஷாக வந்து நமக்கு ரீஃபண்ட் கிடையாது, கோல்டு காயின் தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பைசாவாக வந்து அவங்க தரமாட்டாங்க. ஸோ மற்றபடி வந்து நீங்கள் வந்து நகை வந்து நீங்கள் சில்வர் எதுனாலுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் காயினாக வேணும் கூட காயின் கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் 6th மந்த் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க,
வேண்டாம் நான் இதிலே எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வேல்யூ பேஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா 50% வந்து இது பண்ணுவாங்க. இதே நீங்கள் வெயிட் பேஸில் பண்ணுறீங்க 25% வந்து வேஸ்டேஜில் கம்மி பண்ணுவாங்க. இதே 7th மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணுவாங்க. இதே வந்து நீங்கள் வெயிட் பேஸ்னால் அப்புறம் 30%. ஸோ 8th மந்த்துக்கு 70% வந்து வேஸ்டேஜ் கம்மி பண்ணுறாங்க. இதே நீங்கள் வேல்யூ பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 30%. 9th மந்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூக்கு எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா 80% வந்து கம்மி பண்ணுவாங்க வேஸ்டேஜில். இதே வந்து நீங்கள் வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா 40% வந்து கம்மி பண்ணுவாங்க. 10th மந்த்துக்கு வந்து ஃபுல் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டாம், எதுக்கு வேல்யூவாக இருந்தால். இதே நீங்கள் வெயிட் பேஸில் பண்ணுறீங்க அப்படின்னா 50% வந்து நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து 10th மந்த்து வந்து நீங்கள் எடுத்தால் கூட உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து அதே தான். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி இது பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும், வேல்யூலேருந்து நீங்கள் இது பண்ணிக்கிறீங்களா இல்லை வந்து வெயிட்டாகவே கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் கிராமோட வேல்யூ வந்து கூடிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வெயிட்லேயே வந்து பண்ணுறது நல்லது. ஃப்யூச்சரில் வந்து கிராமோட ரேட் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டில் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ இதுக்கு வந்து கிஃப்ட்டும் இருக்குது, நான் கிஃப்ட்டும் வந்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கிராம் பேஸில் எப்படி கால்குலேட் பண்ணுறது, வேல்யூ பேஸில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா கிராம் பேஸ் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து இதில் எவ்வளோ போடலாம்னா 25,000 10 lakhs வரைக்கும் நீங்கள் போடலாம். இப்போ நான் 2 லட்சம் வந்து நான் போடுறேன் அமௌண்ட்டு. அப்போ வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து 6,500 அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். ஸோ 11th மந்த் வந்து நமக்கு எத்தனை கிராமில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 கிராம் வந்து நமக்கு கிடைக்கும். 30 கிராம் புள்ளி 76 கிராம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த 30.76 கிராம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ 2 லட்சம் நம்ம வந்து அமௌண்ட் கட்டியிருக்கோம். இன்றைக்கி ரேட் வந்து 6,500 டிவைடட் 30.76. ஸோ இதுதான் வந்து நமக்கு 11 மந்த்தில் கிடைக்கிறது. இப்போ வந்து வேஸ்டேஜ் வந்து நான் 14% உள்ள வேஸ்டேஜுக்கு வந்து நான் பொருள் வந்து எடுக்கேன். ஏன்னா 18% இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் 50% வந்து பே பண்ணணுமா. இதே வந்து நான் 14%க்கு ஒரு நகை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா. 11 மந்த்தில் உள்ள கிராமையும் இந்த 6,500 இன்றைக்கி உள்ள ரேட்டையே நம்ம பண்ணோம் அப்படின்னா ஸோ 14%க்கு வந்து 1,99,940 ரூபா வருது. ஸோ 2 லட்சத்துக்கு வந்து 60 ரூபா தான் வந்து கம்மியாக இருக்குது. நான் வேஸ்டேஜ் வந்து 14%க்கு. ஸோ 50% கம்மி பண்ணுவாங்களா, அப்போ 50% வந்து அதில் பாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ நம்ம 7 இதுக்கு வந்து இதே அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம இன்ட்டு பண்ணணும். 7% போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இன்ட்டு 7% போட்டோம் 13,996 ரூபா வந்து வருது. இப்போ நம்ம எவ்வளோ இது பண்ணுறோம், 50% வேஸ்டேஜ் வந்து நமக்கு 13,996 ரூபாவா. இது வந்து வேஸ்டேஜ் ஃபுல்லாக ரவுண்டு பண்ணோம் அப்படின்னா 14,000 ரூபா நம்ம வந்து வேஸ்டேஜ். அது இல்லாமல் நீங்கள் ஜிஎஸ்டி வந்து 3% வந்து நீங்கள் பே பண்ணணும் வேறு. ஸோ நீங்கள் கிராம் பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து 14,000 ரூபா வந்து நம்ம கட்டணும், ஜிஎஸ்டியும் பே பண்ணி வாங்கணுமா. ஸோ இதே வந்து நீங்கள் அமௌண்ட் பேஸு அதே இதுதான் நம்ம எடுத்திருக்கேன். ஸோ 2 லட்சம் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து கட்டுறீங்க இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் 6,500 ரூபா டிவைடட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 30 கிராம் புள்ளி 76 கிராம்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூவில் வந்து அமௌண்ட்டில் வந்து நமக்கு வந்து நோ வேஸ்டேஜ். ஸோ நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 18% இருந்துச்சுன்னா நீங்கள் 50% வந்து பே பண்ணணும் அவசியம் கிடையாது. வேஸ்டேஜ் எல்லாமே வந்து 30.76 கிராமுக்கு என்ன வருதோ நீங்கள் அதையே எடுத்துக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும், நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் வந்து பே பண்ணணும். இப்போ நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் 30 கிராம் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி வந்து 3% பே பண்ணணுமா. 3%க்கு வந்து இப்போ நீங்கள் 2 லட்சமா அதுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு 6,000 ரூபா வந்து நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து கோல்டு ரேட்டு கூடி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம அமௌண்ட்டில் வந்து எடுக்கிறது வந்து வேஸ்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம அந்த 2 லட்சம் அப்படின்னா அந்த 2 லட்சமாகவே தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ அந்த 2 லட்சத்துக்கு 6,000 ரூபா பே பண்ணி நீங்கள் 30 கிராம் அப்படியே தான் எடுக்கணும். இதே நீங்கள் வந்து கிராம் பேஸில் நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணும்போது வந்து அந்த கிராம் வந்து கம்மியாக இருந்திருக்கும் ரேட்டு. ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து அப்போ வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வேஸ்டேஜையும் வந்து நீங்கள் 50% நீங்கள் கம்மி பண்ணி தான் எடுக்க போகிறீங்க.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராம் பேஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ வந்து இதில் ஒரு கிஃப்ட்டு வந்து சொல்லியிருக்காங்களா, ஸோ அந்த கிஃப்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இதுதான் அந்த கிஃப்ட் ஐட்டம். இந்த கோல்டன் ஒன்றுக்கு வந்து புதுசாக வந்து கிஃப்ட் வந்து கான்வெர்ட் பண்ணியிருக்காங்க. வந்து கிஃப்ட் வந்து கிடையாது, இப்போ தான் வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 50,000லேருந்து 10 lakhs வரைக்கும் வந்து கிஃப்ட் வந்து என்னென்ன கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் வந்து இந்த கிஃப்ட்டு. ஸோ 1 lakhலேருந்து அப்புறமேட்டுக்கு 3 lakhs, அதுக்கப்புறம் 3 lakhsலேருந்து 5 lakhs, அதுக்கப்புறமேட்டுக்கு 5 lakhsலேருந்து 10 lakhs எல்லாமே வந்து பிராண்டட் கிஃப்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ப்ரெஸ்டீஜும் அதுக்கப்புறமேட்டுக்கு பிக்மன் பிராண்டு, அப்புறம் ட்வின்ஸ் பிராட்ஸ், ஸோ அந்த மாதிரி பிராண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கிஃப்ட்டை பார்த்துட்டு கூட நீங்கள் அமௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து பிராண்டடான கிஃப்ட்டு தான் இருக்குது. ஸோ ஓடிஜி கேஸு, ஸோ அமௌண்ட் தகுந்த மாதிரி வந்து கிஃப்ட்டுமே வந்து வேரியபிள் ஆகும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா தேடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.